எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் கலைஞர் நூற்றாண்டு பூங்கா பார்க்கை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் இது ஆக்சுவலாக கெத்தட்ரல் ரோடு அந்த பக்கம் கோபாலபுரம் தான் இருக்குது. செம்மொழி பூங்கா ஆப்போசிட்டில் இருக்குது. இது ஆக்சுவலாக உள்ளே போச்சுன்னா நம்மளுக்கு கேஷ் கிடையாது. நம்ம ஜிபே மூலயமா பேடிஎம் அந்த மாதிரி என்னென்ன நெட் பேங்கோ அதில் பே பண்ணுறது தான். அங்கே க்யூஆர் கோடு வச்சுருக்காங்க, ஸ்கேன் பண்ணி பே பண்ணணும். ஸோ கேஷ் எங்கேயுமே உள்ளே வாங்கலை. அதுக்கப்புறம் அந்த எதிர்க்க என்ட்ரி உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு இந்த பில்டிங் தான் இருக்கும். அந்த ரெட் கலரில் தெரியுது பாருங்க, அது தோட்டக்கலை மியூசியம். ஸோ அது ஃப்ரீ உங்களுக்கு. நான் அதில் போகல, ஏன்னா நான் என்னோடய இளைய மகனும் என்னோடய தம்பி மகளும் அழைச்சிட்டு போனோம். அவங்களுக்கு பேர்ட்ஸ் பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால ஃபஸ்ட்டு நாங்கள் பறவைகள் பார்க்கலான்றதுக்காக எங்கே இருக்குதுன்னு பார்க்க போனோம். அங்கே பார்த்திங்கன்னா டிக்கெட் 150 ரூபா பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கு 75 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே ஃபோட்டோ ஷூட் நிறைய எடுக்கலாம். நிறைய ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு ரொம்ப அழகான ப்ளேஸ், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதனால் நெக்ஸ்ட்டு நாங்கள் பேர்ட்ஸ்க்கு இதை பார்த்து கவர் பண்ணிவிட்டு அடுத்த பேர்ட்ஸ்க்காக போயிட்டு வந்தோம். நாங்கள் போயிட்டு இருக்கும்போது அங்கே ஜிப்லைனில் இருந்தாங்க. இதுதாங்க, இது கொஞ்சம் ரிஸ்க்கு. ஸோ இதெல்லாம் நாங்கள் போய் அட்டன் பண்ணோம். இது எப்படின்னா பெரியவங்களுக்கு 250, சின்னவங்களுக்கு 200 டிக்கெட். இது அந்த வழியில் பார்த்திங்கன்னா நிறைய சேர்ஸ் எல்லாம் இருந்ததுங்க. அது பப்பாளி மரம், ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்தது. அதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. வாங்க நம்ம பறவைகளோட இதுக்கு வந்துட்டோம். இங்கே பேர்ட்ஸ் ஃபீட் பண்ணுறதுக்குன்னு தனியாக காசு கேட்குறாங்க. என்னென்னா பறவைகள் சாப்பிட்றதுக்கு. நாங்கள் அதெல்லாம் பே பண்ணல. நீங்கள் பார்க்க போகிறீங்களா இல்லை பறவைகள் ஃபீட் பண்ணுறீங்களான்னு கேட்டது. இல்லை வேணான்ட்டேன். இது என்ட்ரு ஆக சொல்லி தண்ணி இருக்குங்க. நம்ம ஸ்லிப்பர்ஸ் வெளில விட்டு அந்த தண்ணியில் காலை நினச்சிட்டு தான் உள்ளே போக சொல்கிறாங்க. தெரியல, அது மெடிசன் என்ன தெரியல. அந்த பேர்ட்ஸ்களுக்காக அந்த மாதிரி வச்சுருக்காங்களே. வெறும் காலில் தான் உள்ளே போனோம். போயிட்டு நாங்கள் நிறைய பறவைகள்லாம் புதுசாக அந்த என்ன சொல்கிறதுன்னா, எனக்கு தெரிஞ்ச ஃபாரின்லேருந்து கொண்டு வந்திருக்க பறவைகள் தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு எதுவுமே அதில் பேர் தெரியல. எல்லோ கலரில் ரொம்ப அழகாக இருந்தது. ஒவ்வொரு பேர்ட்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பசங்களுக்கு அது என்ஜாயாக இருந்தது. அதனால் ஃபஸ்ட்டு அதை தான் கூட்டிகிட்டு போனேன். கொஞ்சம் என்ன சொல்கிறது, அங்கே இருக்க அந்த சத்தத்தோடையே தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா அந்த சத்தம் கேட்கணும் இல்லையா, அது கிச்சு அதுதான் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் அந்த சவுண்டை நான் கட் பண்ணாமல் உங்களுக்கு போட்டிருக்கேன். இது இல்லாமல் பெரிய பேர்டு 2 இருந்ததுங்க. இந்த காமிக்க இது பாருங்க, இது எல்லோ கலரில் இருந்தது. இது ரொம்ப அழகாக இருந்ததுங்க பார்க்க. சில பேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் அந்த வெயிட் பண்ணுற கையில் வச்சு ஃபுட்டை வச்சு கூப்பிட்றாங்க. அப்போ கிட்ட அதை சாப்பிடுதுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இது ஒருத்தர் கூட வச்சுருந்தார். அது இந்த பறவைகள்லாம் நிறைய இருக்குது எல்லோ கலரில். இந்த பாருங்கள், கையில் சாப்பிடுது. இதுதான் சொன்ன பெரிய பறவை. இது பார்க்க ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபோட்டோ எடுத்தேன். போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறேன். அப்போ வீடியோ எடுக்க சொல்ல பார்க்குறேன். அது எனக்கு திரும்பி பார்க்குது. ஐயோ, அப்போ தான் ஒரிஜினல் பறவையா இவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பார்த்தோம். கொஞ்சம் பயமாக இருந்தது இந்த பேர்டு. நான் பசங்களை கொஞ்சம் தள்ளி வாங்கன்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஆனால் நான் அதை எதுவுமே பண்ணலைங்க. எந்த பறவையும் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. இது நல்லா நம்மளுக்கு பயமாக இருந்தது. இதுதான் ஃபுல்லாகவே கவர் பண்ணி உங்களுக்காக எடுத்திருக்கேன். நீங்களும் போய் இதை என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா பறவையும் நான் கவர் பண்ணிட்டேங்க. இங்கே இருந்த எல்லா பறவையுமே நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன். நீங்களும் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு காமிக்கலாம். பேர்ட்ஸ் இதை பார்த்து முடித்து நாங்கள் அடுத்து கண்ணாடி மாளிகைக்கு கிளம்ப ஆரம்பித்தோம். ஸோ நீங்கள் இந்த பேர்ட்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வாங்க நம்ம அடுத்து கண்ணாடி மாளிகை போகலாம். அது போகிற வழியில் இந்த மாதிரி பெரிய பெரிய பூங்க, செம்பருத்தி பூ, ஹைபிஸ்கஸ் பெருசாக தான் இருந்தது. ரொம்ப பெரிய பூ பூத்துருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போனோம். இதுதாங்க அந்த கண்ணாடி மாளிகை. ஆக்சுவலாக இது உள்ளேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ப்ரோட்டீன் செடிகள் தான். நிறைய பூக்கள் பூக்கிறது. அப்புறம் நிறைய எனக்கு என்ன கேட்டால் நீங்கள் உள்ளே போனோடனே நீங்களே பார்த்தோன்னா சொல்லுவீங்க. நிறைய அந்த பாட்னி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு அது நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு அங்கே பேர் எல்லாத்துலேயுமே வச்சுருக்காங்க. இருந்தாலும் குழந்தைங்களுக்கு அந்த வென்ட்ரவனில் அந்த செடி இதெல்லாம் ஓகே. மற்றபடி உள்ளே போனீங்கன்னா அந்த முள்ளாக இருக்கிறது அதெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே புரியாது. ஜஸ்ட்டு காமிக்கலாம், அவ்வளோதான். இதுக்கு டிக்கெட் எவ்வளோன்னு சொல்ல மறந்துட்டேன். இது பெரியவங்களுக்கு 50 ரூபாவும்,
சின்ன குழந்தைங்க 40 ரூபா. இது ஒன்று தாங்க வந்து இது வந்து ஜிப்லைனோட போகிற இடம் இது. இங்கே போய் டிக்கெட் வாங்கணும். அது இந்த பக்கம்தான் போய் நீங்கள் டிக்கெட் வாங்கணும். இருக்கும் அது வழியில் இருக்குது அந்த கண்ணாடி மாளிகை போகிற இடத்துல தான். இது ஆர்டிக் கூடன்னு சொல்லிட்டு அது ஒன்று இருந்தது, அதை நான் போகலைங்க. இந்த கண்ணாடி மாளிகையில் இதுதான். இது உள்ளே வந்து நிறைய செடி, இங்கே நிறைய ஃபோட்டோ ஷூட் நிறைய பேர் எடுக்கிறாங்க. இன்னொன்று இங்கே ஸ்டில் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் 100 ருபீஸுன்ற மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. வீடியோஸு 5000 அங்கே எடுத்து அனுப்புறதுக்கா இல்லை உள்ளே எடுக்கிறது எனக்கு தெரியல. அப்புறம் நம்மளோட கேமரா வந்து மொபைல் மட்டும்தான் அலௌடு, ஃப்ரீ. கேமரா எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதுக்கும் சார்ஜ். நீங்கள் வெளில பே பண்ணிவிட்டு தான் கேமரா உள்ளே எடுக்கணும். இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோ ஷூட் எடுக்க இது உள்ளே என்ட்ரனில் அந்த கண்ணாடி மாளிகையில் இருக்குது. இது இங்கே வந்து ஏசி போட்டிருக்காங்க. ஸோ இது இந்த நம்மளுக்கு அந்த க்ரீனிஷ் இந்த கலர்ஸு இதெல்லாம் பார்த்தா அது கொஞ்சம் ஒரு என்ஜாய் இருக்குது. நல்ல நல்ல கலர்ஸ் இருக்குது, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ப்ரோட்டீன் எல்லோ, அந்த பிங்க்கு இதெல்லாம் பார்க்கவே. இது இல்லாமல் மாடியிலே நிறைய வச்சுருக்காங்க. சரி, நான் ஒன்று விடாமல் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். கொஞ்சம் ரொம்பவும் பேசிக்கிட்டே இருந்தால் போர் அடிக்குன்றதுக்காக என்னோடய குருநாதன் சௌமியா தேஷ்பாண்டே பாடின ஒரு சாங்கை இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதோ போகலாம் வாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த முள்ளெல்லாம் இருந்தது. சரின்னு நான் சும்மா தான் போய் டச் பண்ணேன். அப்படியே கையில் லைட்டாக தொட சொல்லி அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குங்க அந்த முள். ஸோ அந்த பக்கம்லாம் கொஞ்சம் குழந்தைங்களே பார்த்து கூட்டிகிட்டு போங்க. ரொம்ப அந்த தொடக்கூடாது. ஆக்சுவலாக அங்கே எல்லா இடத்துலையும் செக்யூரிட்டிஸ் இருக்காங்க. இருந்தாலும் இப்போ நான் சும்மா தொட்டு பார்த்த மாதிரி கையில் குத்திடுது, அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. இதே மாதிரி ப்ரோட்டீன்ஸ் இந்த மாதிரி நிறைய செடி வகைகள் நிறைய புதுசாக இருக்குது. எல்லாமே நாங்கள் மேலே போக ஆரம்பித்தோம். மாடியும் இதில் வச்சுருக்காங்க. அதனால் மேலேயும் போய் நான் ஷூட் பண்ணேன். வாங்க மேலே போகலாம். உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்காக இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சாங்ஸ் மாதிரி நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதையும் கேட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்த இதுவை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சரி கமக பத சானித பமகரே ஸ்தானம் ஸ்தானம் பஜாம்யஹம் சங்கரம் சாஸ்வதம் ஸ்தானம் பஜாம்யஹம் சங்கரம் சாஸ்வதம் ஸ்தானம் பஜாம்யஹம் சங்கரம் சாஸ்வதம் ஸ்தானம் பஜாம்யஹம் சங்கரம் சாஸ்வதம் ஸ்தானம் பஜாம்யஹம் வேணுவனநாதம் வேணுவனநாதம் வேதனுத கீதம் வேணகன பிரியம் விஸ்வதுரேயம் மக பமக நித பம பச நித பமகரிக மக பமக நித பம பச நித பமகரிக மகரிச கபதச கரிச நித பமகரிக ஸ்தானம் பஜாம்யஹம். அடுத்து வந்து மிஸ்டில் இது பண்ணி எல்லா இடத்துலையும் வந்து 2 பக்கம் செட் பண்ணி அங்கே இருக்க செக்யூரிட்டி போங்க, இது கொஞ்ச நேரம் தான் போடுவாங்கன்னாங்க. சரி, அதில் போயிட்டு நான் பசங்க வீடியோ எடுத்தேன். இது வந்து ஃப்ரீ தாங்க. இதுவும் அந்த நான் என்ட்ரன்ஸ் சொன்னேன் அது மட்டும்தான் ஃப்ரீ. மற்ற எல்லாமே உங்களுக்கு அந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி. இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே நீங்கள் என்ன நம்பர் முதல்ல மொபைல் நம்பரில் ஸ்கேன் பண்ணி அந்த நம்பர் தான் கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணணும். இது வந்து ஏதோ புதுசாக முருங்கைக்காய் மாதிரி பெருசாக தொங்கிட்டு இருந்ததுங்க. இன்னும் கோல்டன் ஷவர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. சரி, எனக்கு சரி இன்னும் பார்க்க நல்லா இருந்த மாதிரி நானும் இதை எடுத்தேன்.
நல்லா இந்த காய் வந்து நிறையவே இருந்தது, நிறையவே கொத்து கொத்தாக தொங்கிட்டு இருந்தது. ட்ரெயினில் போகலாமா? அடுத்து ட்ரெயினில் கூட்டிகிட்டு போனாங்க. ட்ரெயினுக்கு வந்து உங்களுக்கு டிக்கெட் வந்து 50 ரூபா. ஒரு குழந்தைக்கு 50 ரூபா டிக்கெட்டு. குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அலோடு, பெரியவங்களாம் அதில் போகக்கூடாது. சின்ன பசங்களுக்கு எதுவுமே கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதெல்லாம் நான் ஏற்றி முடிச்சுக்கிட்டேன். அடுத்தது வந்து சிற்றுண்டி. சாப்பிட பசி எடுத்துக்கொள்ள மணி 1 ஆயிடுச்சுங்க. இதை சுற்றி வாங்கன்ட்டு ஸ்நாக்ஸ்க்கு விட்டு போனேன். ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்த மாதிரி இருந்தது. இருந்தாலும் வேறு வழி கிடையாது, வெளி ஃபுட் அலோட் கிடையாது. ஆனால் வெறும் பிஸ்கெட்டும் நம்ம தண்ணி இது மட்டும்தான் கொண்டு போகணும். அதை முடிச்சுட்டு குழந்தைங்களுக்கு அங்கேயே லஞ்செலாம் கூட ஹோட்டல் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் அது போல் பார்க்கு பக்கம் வந்துவிட்டோம். இன்னும் ஒன்றுனா நம்ம அங்கே ஆரம்பித்தது கடைசியில் இங்கே வந்து அவ்வேஷன் சாலையில் இருக்கிற செங்காந்தல் பூங்காவில் தான் இது முடியுது. ஸோ நீங்கள் அந்த பக்கம் போய் கூட்டமாக அவ்வளோ பேர் ஒரே இடத்துல இருக்காமல் நீங்கள் இந்த பக்கம் அவ்வேஷன் சாலையில் செகண்ட் சாட்டர்டே ஃபர்ஸ்ட் சாட்டர்டேலாம் இந்த பக்கம் ஸ்கூல்ஸ் இருக்காது. அவ்வேஷன் சாலையில் இங்கே இருக்க செங்காந்தல் பூங்காலும் அதே மாதிரி தான் ஸ்கேன் எடுத்து நீங்கள் உள்ளே என்ட்ரு பண்ணி போகலாம். இந்த பார்க் வந்து அதோட இது. அதில் இவங்க கொஞ்சம் நிறைய இதெல்லாம் போட்டு குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு போல இது கிட்ஸ் ஏரியா. அதுதான் கடைசியாக. இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிட்ஸ் ஏரியா பார்த்தலாம். நீங்கள் செங்காந்தல் பூங்கா வழியாக உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா இடத்துக்கும் போய் கவர் பண்ணலாம். இன்னொன்று மியூசிக்கல் ஒன்று இருந்ததுங்க, இசை நீரூற்று. அது நான் போல் அது ஈவினிங் 6 மணி டு 7 மணி டு ஷோவில் தான். ரொம்ப லைட்டிங்கில் ஈவினிங் நல்லா இருக்குமா. நாங்கள் காலையிலேயே என்ட்ரு ஆகிட்டு 1:30க்கு வெளியிலே வந்துட்டோம். இது வந்து அவ்வை சண்முக சாலை வழியாக நாங்கள் வெளியில் வந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கூட கிடையாது. இங்கேயும் ஆள் போட்டிருக்கேன். இந்த பக்கம் நீங்கள் என்ட்ரு பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோடு நான் வீடியோ முடிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.